ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் ஏறுற இந்த மலை பேர் திம்பம் மலைப்பாதை. அதாவது பண்ணாரியிலேருந்து மைசூருக்கு போகிற ஷார்ட்கட் பாதை கர்நாடகாவுக்கு. இப்போ நம்ம போகிறோம் தாளவாடி போகிறோம். தாளவாடி போகிறதுக்கு இந்த பாதை தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த பாதை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டு கர்நாடகா போகிறக்கு ரொம்ப ஷார்ட்கட்டான இந்த பாதை. இந்த மலைப்பாதையை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க நம்ம பிரதாப்பன் சிவன்யா கால் டாக்ஸி யூடியூப் நேயர்கள் இந்த மலைப்பாதையை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் மொத்தம் ஒரு 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அதை நம்ம எப்படி கடந்து போகிறோங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பண்ணாரியிலிருந்து கிளம்பும்போது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைட்லேயும் வெறும் சதுப்பு நிலக்காடுகள். அப்புறம் நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க. ஸ்பீடு பிரேக்கர் தான் ரொம்ப அதிகம். நம்ம வண்டியை ரொம்ப வேகமாகலாம் புஷ் பண்ணி கொண்டு போயிட முடியாது. நிப்பாட்டி பொறுமையாக தான் ஏற்றி இறக்கணும். இந்த சதுப்பு நில காடுகள் தாண்டினதுக்கப்புறம் தான் ஹேர்பின் பெண்டு வரும். வாங்க அப்படியே போய்கிட்டே லைவாக என்னென்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு பதட்டமோ பயமோ வேண்டாம். சரிங்களா? எப்பவுமே மலையிலேருந்து கீழே இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏறுறது ரொம்ப ஈஸி தான். கஷ்டப்பட போகிறது வண்டி மட்டும்தான், நம்ம கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ரோட்டை அதிகமாக பயன்படுத்துறது எந்த வாகனம்னு பார்த்தீங்கன்னா லாரி தான். கர்நாடகாவுக்கு சரக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பாதையை பயன்படுத்துவாங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பண்ணாரி டு மைசூர் நிறைய லாரிகள் சரக்கு எடுத்துகிட்டு லோடு எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், அப்படியே ஒரு சத்தம் இல்லாத ஒரு அமைதி மலைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்கிறத காட்டுது. பாருங்கள், அருமையாக இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் கொளுத்துவீங்க. எப்போவுமே ஹீல்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் மினிமம், மேக்ஸிமம் கடைசிக்கு ஒரு 10 நாளாவது அதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கெலாம் விட்டு எடுத்து நம்ம வெளியிலே ட்ரையல் பார்த்துக்கணும். எப்படி நல்லா ஓட்டுறோம், நல்லா இருக்கா, பிரேக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கிற வண்டிக்கு தேவையில்லை. பிரேக் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்தால் சரி. வீட்டிலையே நிப்பாட்டி வச்சுட்டு இதை மாதிரி சம்மர் லீவு மைசூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் கூட்டுட்டு இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, பிரேக் ஷூ, அலாய்மெண்ட்டு, டயரோட கண்டிஷனு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஹீல்ஸ் ஏற்றுறதுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. முன் அனுபவம் இல்லைன்னா அது பெருசாக பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன, நம்ம பிளைன் ரோட்டில் போகும்போது ஒரு 50-60 ஸ்பீடாக போவோம், 5th கியர் போட்டு ஓட்டுவோம். ஆனால் ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற கியர் பார்த்திங்கன்னா 2nd, 3rd, 4. பெண்டு திரும்பும்போது நம்ம லைட்டாக ஒரு ஆரன் கொடுத்து 2nd கியரில் தான் ஏற்றணும். பொறுமையாக நிதானமாக ஏற்றணும். நமக்கு முன்னாடி போகிற வண்டி அது ஏறுதா இல்லையாங்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம ஏற்றணும். வேறு இந்த மாதிரி பொறுமையாக ஏற்றணும். எதிரில் ஒரு கார் வந்தார் பார்த்தீங்களா, நம்மளை ஓட்டாக்கு எடுக்கலான்னு, ஒரு மினி பஸ்ஸை ஓட்டாக்கு எடுக்கலான்ட்டு வந்தார். அவர் எப்படி வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வாகனமெல்லாம் ஓட்டக்கூடாது. அதே மாதிரி இப்போ போகிறாங்க பாருங்கள் இந்த காருக்காரங்க, இந்த மாதிரியும் போகக்கூடாது. எதிரில் வழி கிடச்சி வழி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம
வாகனத்தவே இயக்கணும். மெயினாக வண்டி ஓட்டும் போது பதட்டம் இருக்கக்கூடாது. ஹீல்ஸில் திருப்பும் போது, பிரேக் அடிக்கும் போதும், ஓவர்டேக் எடுக்கும் போது பதட்டங்கிறத அறவே தனிச்சிடணும். பதட்டம் இல்லாத வண்டி ஓட்டணும்னா நம்ம ஹீல்ஸில் வந்து மேக்ஸிமம் 40 இந்த வேகத்தில் நம்ம போனோம்னா பாதுகாப்பான பயணமாகவும் இருக்கும். நம்ம கூட வர்றவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சுற்றி இருக்கிற அழகையும் ரசிச்சுட்டு வரலாம். நம்ம எனது என்றைக்கோ ஒரு நாள் இந்த ரோட்டில் வரப்போகிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு லீவில், ஒரு சம்மர் ஹாலிடே, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க கூப்பிட்டாலோ ஏதோ ஒன்றுனா தான் நம்ம மேபி போக முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க அழகை ரசிக்கணுன்னா வேகமாக போனாலாம் ரசிக்க முடியாது. இங்கே பாருங்கள், முன்னாடி போகிறவர் பாருங்கள், நல்லா ரைட் ஏறி அப்புறம் தான் லெஃப்ட்டு திரும்புகிறாரு. அப்படி லெஃப்ட்டு திரும்பும்போது அப்படியே நம்ம வந்து 2ஆம் கியருக்கு மாற்றிடுறோம். பதட்டப்படாமல் நம்ம வந்து மேடு ஏறும்போது அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி 3rd கியர்லேருந்து 2nd கியருக்கு மாற்றலாம். அப்படி இல்லைன்னா 4th கியரில் இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வண்டியோட வேகத்தை கணிச்சு அதிலேருந்து 2nd கியருக்கு கொண்டு வரணும். எப்போவுமே ஹேர்பின் பெண்டு ஏறும்போது மேக்ஸிமம் 2nd கியரில் தான் ஏற்றணும். முடியாத பட்சத்துக்கு 1st கியரில் ஏற்றலாம், இல்லை 3rd கியரில் ஏற்றுங்க. ஆனால் பாதி தூரம் தான் ஏறும், அதுக்கப்புறம் வண்டி அப்படியே நின்றுடும். அப்படி ஓட்டுறதுனால மட்டுமே வண்டியோட பிக்கப்பு தம்மு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் இந்த வண்டியை ஓவர்டேக் எடுக்கிறேன். அதே மாதிரி மேலேருந்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம ரைட்டு ஏறுறோம். மேலே வண்டி வரல, அதனால் 2nd கியரில் தான் மேலே ஏற்றிட்டு 3rd கியருக்கு மாற்றிட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பதட்டப்படாமையும் வெடுக்குன்னு திருப்பாமையும் ஓட்டினோம்னா பின்னாடி இருக்கிறாங்கல்ல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்ற பெரட்டாது, அதே மாதிரி வாமிட் வராது. அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாமிட் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுங்களா? முன்னாடி போகிற வண்டி, லாரியோ இல்லை காரோ பஸ்ஸோ அவங்க வந்து பிரேக்கை அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த பிரேக்லேருந்து வர்ற ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு வந்து சேராது. மேபி அதனால் அவங்களுக்கு வந்து வாமிட் வரும். 1. 2வது நம்ம கார்லேயே அந்த ஸ்மெல்லு வரும். அதிகமாக பிரேக்கை புஷ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வரும். அதனாலேயே வாமிட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. ஆனால் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்பின் பெண்டில் திரும்பும்போது அவசரப்பட்டு வேகமாக இங்கே பாருங்கள், ஏதோ தக்காளி எல்லாம் சிந்தி கிடக்குது ரோட்டில். ஏதோ லோடு ஏற்றிட்டு வந்த லாரி ஏதோ கிரேடு பிஞ்சு இல்லை கட்டியிருக்கிற அந்த இது பிஞ்சு கூட விழுந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 7வது ஹேர்பின் பெண்டை திரும்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக 2nd கியரில் தான் திருப்புறேன். இது ரொம்ப பெரிய ஹேர்பின் பெண்டு. நான் திரும்பும்போதே ஹார்ன் அடித்தேன். ஆனால் ஆப்போசிட்டில் வந்த கார் டிரைவர் ஹார்ன் அடிக்கலை. நம்ம திரும்புகிற நேரம் பார்த்து அவர் ஹார்ன் அடிக்கிறாரு. அப்பயுமே நம்ம பதட்டப்படக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தேனே, இந்த பாருங்கள், மறுபடியும் 8வது ஹேர்பின் பெண்டு வந்துடுச்சு. நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு தான் 2nd கியரில் தான் திருப்புறோம். சரிங்களா? பாருங்க, 2nd கியரில் ஏற்றும்போது வண்டி வேறு அப்படியே சீறிக்கிட்டு போகுது. மேடுங்கிறதே தெரில. எதிரில் ஒரு லாரி வருது, அவங்க ஹார்ன் அடிச்சிட்டாங்க. நம்ம நின்று போய்க்கலாம், தப்பு இல்லை. இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்க வர்றாங்க, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க லாரி வருது நின்று வாங்கன்னு. பார்த்தீங்களா, ஒரு மிலிட்ரி லாரி வருது. இப்போ நம்ம 10வது ஹேர்பின் பெண்டு திரும்புகிறோம்.
திரும்பியாச்சு. ஒரு மிலிட்ரி வேன் வர்றதுனால அந்த மிலிட்ரிக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய்க்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஸ்லோ பண்ணி தான் வந்தோம். இதே வேகமாக வந்தால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. இதான் ஒரு வேன் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, ஒரு பிக்கப்பு. அப்புறம் நம்ம வந்து ஹீல்ஸில் வந்து எப்போவுமே மார்னிங் 11ஆம் பெண்டு வந்துருச்சுங்க நண்பா. பாருங்கள், பொறுமையாக தான் ஏற்றுறோம், அவசரம் இல்லை, பதட்டம் இல்லாமல் செகண்ட் கியரில் தான் ஏற்றுறோம். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு மார்னிங் ஹீல்ஸ் ஏறுறோம் அப்படின்னா டிரைவர்ஸுகள் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுனால எந்த ஒரு ட்ரபுளும் தெரியாது. ஆனால் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபுட் எடுத்துக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம அளவாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ஹீல்ஸ் ஏறினதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ திம்பத்துலேருந்து நம்ம திம்பம் தாண்டினோன்னு ஆசனூர்னு ஒரு இடம் இருக்குது. ஆசனூர்ன்ற இடத்துல வந்து இந்த காஃபி, டீ, பேக்ஸ், ரிலாக்ஸேஷன், ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி திம்பம் ஹில்ஸில் வந்து ஆசனூருங்கிற இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், ரோட்டில் ஒருத்தருமே இல்லை, நல்லா ஜாலியான ரைடு தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மேக்ஸிமம் நின்றுட்டுருக்கிற கார் எடுத்து நீங்கள் ஹில்ஸில் ட்ரையல் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி ஒரு 10 days நீங்கள் நல்லா ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. திடீர்னு எடுத்துகிட்டு ஹில் ஸ்டேஷன் ஏறாதீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, ஒரு கார் வருது, ஆனால் அவர் ஹாரனே அடிக்கலை, நம்ம தான் ஹாரன் அடிச்சிருக்கிறோம். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸ் ஏறும்போதோ இறங்கும் போதோ எதிரில் வர்ற வாகனம் தான் ஹாரன் அடிக்கணும், நம்ம அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட உடைமைகளை நம்ம பாதுகாத்துக்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம தான் ஹாரன் அடிக்கணும். அவங்க அடிப்பாங்க, அடிக்காமல் கூட வருவாங்க, அது அவங்களோட பிரியம். நாம் வர்றோங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், லைனாக கார் வருது, லைனாக வருது. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திம்பம் மலைப்பாதைங்கிறது காலையில் 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது நைட்டில் இருந்து நிறையா லாரிஸ்கள், வேன்கள், கார்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஏன்னா கீழே வந்து செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் லைனாக நின்றுருக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, மேபி நீங்கள் ஹில்ஸில் திம்பம், பண்ணாரியிலிருந்து திம்பம் போகணும், இந்த பாதையில் போகணும் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே பண்ணாரியிலிருந்து புறப்படுங்க. ரோடு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும், டிராஃபிக் இருக்காது, நீட்டாக போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி நைட்டு ஒரு 8-9 மணிங்கிறப்போ லாக் பண்ணிடுவாங்க. நம்ம திம்பத்துலேருந்து பண்ணாரி வந்தாலும் சரி, இல்லை பண்ணாரியிலிருந்து திம்பம் போனாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து அவங்க அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்காரங்க, திம்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க அங்கே லாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே இவங்களும் லாக் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் ஏன் லாக் பண்ணுறாங்கன்னா, மிருகங்கள்லாம் ரோட்டுக்கு வரும், அதுகளோட ரிலாக்ஸேஷன். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் மெயினாக வந்து இது அவங்களோட இடம்தான். அவங்க வாழ்கிற இடத்துல நம்ம அந்த பாதையை யூஸ் பண்ணி போகிறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த உயிர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்ம இடத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், போங்க அந்த பக்கம் அப்படிங்கிறோம். இப்போ அவங்க இடத்துக்கு வர்றாங்க, நம்ம வர்றோம், நம்ம அவங்கள வந்து அவங்க நம்மளை போன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களால நம்ம எந்த இடையூறும் நம்ம அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாவே அதுவே போதும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டே இருக்கும்போது
இடையில குரங்கோ இல்லை ஏதாவது ஆடுகளோ இல்லை ஏதோ ஒரு மிருகங்களை பார்த்தா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்கிட்ட இருக்கிற பையில் இருக்கிற பழங்களையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தின்பண்டங்களோ இருந்தால் தூக்கி வீசுவாங்க. அப்படி தூக்கி வீசும்போது அதுகளை சாப்பிட்றதுக்கோசரம் அதுக்கு வந்து வேகமாக ரோட்டுக்கு வரும். ரோட்டில் வரும்போது நம்ம ரோட்லேயே வீசியிருப்போம். அப்போ எதிரில் வர வாகனங்களோ இல்லை நமக்கு பின்னாடி வர வாகனங்களோ அதுகளுக்கு இடையூறாக இருக்கும். அது மேலே சில நேரத்தில் விபத்துகளை கூட ஏற்படுத்துறதுக்கு நாமளே வழிவகுக்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதோட உயிர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம உணவு கொடுக்குற நம்மளவே வந்து அது தாக்க நேரிடும். அதனால் என்றைக்குமே வந்து மலைப்பாதைகளில் நம்ம பயணிக்கும் போது மிருகங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. இது ரூல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தை இடையில நிப்பாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உணவும் கொடுக்கக்கூடாது. அதுகளுக்கு கிடைக்கும், அதுகளோட உணவு எங்கே இருக்குதுன்னு அதுக்கு தேடி பார்த்து கொடுத்துக்கும். அப்புறம் நம்ம கீழேருந்து மேலே கொண்டுட்டு வருவோம் தண்ணி கேனு, ஏதாவது ஸ்நாக்ஸு, அது இதுன்னு ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வருவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை சாப்பிட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் கேனு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போகிற போக்கில் தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. இங்கே இருக்கிற மிருகங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கீரை கிடக்குதா, அடா இந்த சிப்ஸு பாக்கெட்டுக்குள்ளே ஒரு வாசம் வருது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரவே மென்று சாப்பிட்ரும். அதோட வாழ்க்கையை நாம கெடுத்ததாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்ன் அடிக்கவும் ஒரு பைக்கார் வந்தார் ஓட்டாக் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அவர் எடுக்கலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழேருந்து மேலே போகிறோம். மேலே ஏறும்போது நம்ம மேடாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி அழுத்திட்டு போயிட்டுருப்போம். அப்போ எதிரில் வாகனங்கள் வந்துச்சுன்னா நம்ம மேட்டில் போகிறோம், அவங்க நின்று வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அழுத்திக்கிட்டே வருவோம். அந்த தப்பை செய்யக்கூடாது. நம்மோட பெரிய வாகனம் சுமையோடு வந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக நின்று அதுக்கு வழி விடணும். அதே மாதிரி தான் நமக்கு எதிரில் வர டிரைவர்ஸ்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, லாரி டிரைவர்ஸ்லாம் ரொம்ப அற்புதமானவங்க. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற டிரைவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். மேபி அவங்க வந்து மாதத்தில் 30 நாள்னால் அந்த 30 நாளும் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் அவங்களுக்கு வழி கொடுக்கணும், அவங்களால முடியாது, அந்த பொருளை பத்திரமா சேர்த்தி போகணும்னு சொல்லிட்டு அவங்க வழி கொடுப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், லோடோடு இருக்க வண்டி எவ்வளோ பொறுமையாக இறங்குது பாருங்கள். ஏன்னா இவங்க இப்படி தான் இறக்கணும். நம்ம காரில் போகிற மாதிரி சடனாக போய் சட்டுன்னு திரும்ப முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? திம்பத்துக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஹீல்ஸ் மேலே ஏற சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே டொப்புன்னு கேட்கும். அப்படியே காதே அடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், 24வது பெண்டு திரும்ப போகிறோம். சரிங்களா? காதில் டொப்புன்னு ஒரு அடைச்ச மாதிரி இருக்கும், காதே அடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஹீல்ஸ் முழுசாக மேலே ஏறினதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அந்த பிரச்சனையை தவிர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழேருந்து ஏறும்போதே லைட்டாக பஞ்சு காதுக்கு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 2 வீலரில் போகும்போது பொறுமையாக நிதானமாக நம்ம ஓவர்டேக் எடுக்கலாம். அதே மாதிரி தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது 2 வீலரில் போகிறாங்க, ஹீல்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா, ஹீல்ஸ் ஏறும்போது முன்னாடி குழந்தைங்களையோ பேக்கையோ எந்த ஒரு திங்ஸையுமே வைக்காதீங்க. தயவு செஞ்சு யாரையும் உட்காரவும் வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உயிருள்ள பொருட்களை முன்னாடி வச்சுருக்கும்போது, குழந்தைங்க இந்த மாதிரி வச்சுருக்கும்போது, இந்த பாருங்கள், ஒரு லாரி லோடு ஏற்றிட்டு பொறுமையாக போகுது. இவ்வளோ தான் உங்களோட ஸ்பீடு. இதிலே தான் இவங்க ட்ராவல் பண்ணணும். பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தோடு இந்த சரக்கை மேலே ஏற்றி கொண்டு வராங்க பாருங்க. புரிஞ்சுங்களா? இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னாடி உக்காந்துட்டு இருக்கும்போது இது நம்ம டக்குன்னு பெண்டு திருப்பி வந்துகிட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு வேளை வயிறு வலி வரலாம், ஒரு வேளை தூக்கம் வரலாம், திடீர்னு கை எடுக்கலாம், திடீர்னு கிளச்சை பிடிச்சி இழுத்துடலாம், இல்லை வண்டியில் இருக்க கீயை ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால்
ஹீல்ஸ் ஏற்றும் போது தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரையும் உட்கார வைக்காதீங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். ரெண்டாவது, அதே மாதிரி ஒரு மூட்டை இல்லை ஒரு கட்டப்பையே இதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் வளைவுகளை திரும்பும்போது திடீர்னு திரும்ப முடியாமல் ரொம்ப தவிப்பீங்க. அது பல பிரச்சனைகளுக்கும் பல விபத்துகளுக்கும் வழிவகுக்கிற ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு ஹீல்ஸ் ஏறும்போது முன்னாடி 2 வீலரில் பெட்ரோல் டேங்க் மேலே எதையுமே வைக்காதீங்க. தொங்க விடுற பொருளும் அப்படித்தான், தரையில் உரசாத அளவுக்கு தொங்க விட்டுக்குங்க. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸ் ஏற்றும் போது எவ்வளோ கவனமாக ஏற்றுறோமோ இறக்கும்போது தான் அதை விட ரொம்ப கவனமாக இறக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இறக்கம் தானே, அட வண்டி விட்டாலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நூற்றில் போட்டு வண்டி இறக்குவாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கூட ஒரு நிமிஷம் கூட அந்த தப்பை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கியர்லேயே இறக்குங்க. கியரில் இறக்குறது தான் நமக்கு பாதுகாப்பானது. அதுவும் 2nd கியர், 3rd கியர், 4th கியர். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கணும். புரிஞ்சுங்களா? பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம். வண்டி நின்றுமோ, திருப்ப முடியாதோ, எதிரில் வண்டி வருமோ, இந்த மாதிரி எந்த யோசனையும் வேண்டாம். பொறுமையாக நிதானமாக வாங்க. காரணத்தை கொண்டும் மூட்ரு பண்ணிவிட்டு வண்டியை இயக்காதீங்க. பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு லாரி, அதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு, ரெண்டும் போகுது. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு செல்ஃபி எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நிற்பாங்க. தப்பு இல்லை, ஆனால் தப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, லோடோடு வர்ற வண்டியால் திருப்ப முடியாது, உடனே சடனாக திருப்ப முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா லெஃப்ட் ஏறி தான் ரைட்டு திரும்புவாங்க. என்ன அப்படி திரும்பும்போது திரும்புகிற இடத்துல அவனுக்கு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு பைக் நிற்கிது, ஆள் இருக்குது, அவன் மேலேயும் இடிக்கக்கூடாது. இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி தான் கஷ்டப்பட்டு வண்டி திருப்ப வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி இந்த பெண்டில் சில இடத்துல டைரெக்டாக திரும்ப முடியாது. முன்னாடி போய் பின்னாடி தான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு தான் திரும்பணும். சரிங்களா? அதனால் ஹீல்ஸில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க, நின்று எடுக்கிறவங்க தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. வாகனங்களால் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற மிருகங்களால் கூட நமக்கு ஆபத்து நேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இந்த திம்பம் மலைப்பாதையில் ரொம்ப சேசமாக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் டிரைவிங்கில் இருந்ததுனால நான் சரியாக பார்க்கல. பாருங்கள், ஒரு பஸ்ஸுனால் ஏறவே முடியல, ரொம்ப பொறுமையாக ஏறுது. அவர் பார்த்தீங்களா, பிரேக் அடிச்சிட்டார். லாரி டிரைவர் பிரேக் அடிச்சிட்டார். முடியல, அந்த பஸ்ஸுனால் இழுக்க முடியல. நமக்கு போகிறக்கு வழி இருக்குது, ஆனால் இருந்தாலும் போக மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்டில் எந்த ஒரு சமயத்துலேயுமே நம்ம முந்தி போய் முன்னாடி போகணுங்கிறதே நினைக்கக்கூடாது. சரிங்களா? ரோடு நீட்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போய் ஓவர்டேக் எடுக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இறங்கும்போது நல்லா வேகமாக போய் டப்புன்னு ஓவர்டேக் எடுத்துகிட்டு போய் தயவு செஞ்சு இறங்காதீங்க. நீங்கள் வேகமாக போய் ஒரு வண்டியை ஓவர்டேக் எடுத்து முடித்தோடனே அடுத்த பெண்டு வந்துடும். அந்த பெண்டில் உங்களால் திரும்ப முடியாமல் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் எப்போவுமே கொஞ்சம் கவனம் வேணும். ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இறங்கும்போது தான் அதை விட ரொம்ப கஷ்டம். எந்நேரமும் பிரேக்கில் கால் வச்சுட்டே ஓட்டாதீங்க. இறங்கும்போது ட்ரம்மு ஹீட் ஆகி என்ன ஆகும்னா பிரேக்கே பிடிக்காமல் போயிடும். அதுதான் பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் உங்களை 2nd கியர்லேயும் 3rd கியர்லேயுமே மாற்றுங்க.
மாற்றி மாற்றி ஓட்டுங்க. ஏன்னா கியர்லேயே வந்து லைட்டாக ஒரு பிரேக் இருக்கும். வண்டி வந்து ஃப்ரீயாக சுற்ற விடாமல் அந்த பெல்ட்டு அப்படியே வண்டியை மெல்லமாக தான் இயக்கும். அதனால் தயவு செஞ்சு இறக்கத்தில் வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க. கவனம். நம்ம கிட்டத்தட்ட வந்து 80 கிட்ட நெருங்கிட்டோம். பாருங்கள், சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ள பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. நம்ம இப்போது திம்பத்துக்குள்ளே நுழைய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திம்பம் வந்தாச்சு. சூப்பர். எப்படி நம்மளோட பாதையெல்லாம் எப்படி இருந்துச்சு, பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? இந்த மலையில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பயமெல்லாம் போயிருக்கும். ஏன்னா இந்த மலை எப்படி இருக்குமோ என்னவோன்னு தெரியாமல் இதில் போகலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு வேறொரு இடத்துல வேறொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன், சரிங்களா? மறக்காமல் நம்ம பிரதாப் அண்ட் சிவன்யா கால் டாக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ வீவர்ஸ்.